பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவென்று. ஏற்பாடுலாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே இருக்கா சம்மந்தி? எதுலேயும் குறைலாம் இல்லையே. நாங்க எதிர்பார்த்ததுக்கு மேலேயே இருக்கு. இதுல குறை சொல்ல என்ன இருக்கு? நல்லாவே இருக்கு. பாண்டியா, நம்ம தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் சொன்னில்ல, எல்லாரும் வராங்கல்ல. சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஊர்க்காரவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா வருவாங்க. சரிப்பா சரி. என்ன ஜெயாக்கா, ரொம்ப நாளா வீட்டு பக்கமே ஆளை காணோம், ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல. ஆமாம், அப்புறம் என்ன பண்ணுறது? இத்தனை நாளாக அவர் வேலைக்கு போயிடுவார், இவன் ஸ்கூலுக்கு போயிடுவான், வீட்டில் நான் தனியாக தான் இருப்பேன். அதனால் வீட்டு வேலையை முடிச்சுட்டு அப்படி வரதா இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லைல்ல, பிரபா வந்திருக்கா, அவள் வீட்டில் தான் இருக்கா. அப்புறம் அவளுக்கு எல்லாமே பார்த்து பண்ணுறது இல்லையா, எங்கேயுமே நகர முடியல, அதான் அங்கெல்லாம் வர முடியல. ஆமாம் ஆமாம், இவளுக்கு அப்படியே எதுவுமே தெரியாது பாரு, அப்படியே தெரியாத மாதிரியே கேள்வி கேட்பா. அட லிச்சு, மைண்ட் வயசுன்னு நினச்சி சத்தமாக பேசுகிற, எனக்கு நல்லாவே கேட்டுருச்சு. எனக்கு தெரியும் தான், இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையா? போதும் போதும், உடனே ஆரம்பிச்சிடாதீங்க ரெண்டு பேரும். பார்வதி அக்கா, நான் என்ன பண்ணேன்? அவ தானே தேவையில்லாம இப்போ வம்பு இழுக்கிறா என்னைய. இவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே இப்படி தானா? சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா என்ன? இது சண்டைலாம் இல்லை சம்மந்தி, அவ சும்மா அவளை நின்றுக்கிட்டே இருப்பா எப்போ பார்த்தாலும். இது சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறது தான், சீரியஸாலாம் எதுவும் இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. இவங்க ஆனால் அடிக்கடி பேசுறது பார்க்க நல்லா இருக்கு. நான் அதான் கேட்டேன், எப்பயுமே இப்படி தானான்னு. மணி அண்ணா, என்ன இன்னும் சிதம்பரத்தை ஆளை காணோம்? அவன் வருவானா வரமாட்டானா? நான் நேற்றே சொன்னேன்ல வரணும்னு. பாண்டியா, அவன் தோட்டத்துக்கு போயிட்டு அப்படியே மண்டபத்துக்கு வரேன்னு சொல்லிட்டான். அதனால அவன் வரமாட்டான்லாம் நீ நினைக்காத, அவன் கண்டிப்பாக வருவான். சரிண்ணா, தோட்டத்துக்கு போயிட்டு சீக்கிரமா மண்டபத்துக்கு வந்தா சரிதான். பொண்ணோட தாய்மாமன் எங்க இருக்காரு? இங்க பொண்ணுகிட்ட வாங்க. பாண்டியா, உன்னை தான் கூப்பிடுறாங்களாட்டுக்கு, நீ போ. ஆ, பொண்ணோட தாய்மாமன் நான் தான், சொல்லுங்க. அம்மா, வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. ம், பொண்ணுக்கான தேதி வைக்கிற துணியெல்லாம் எடுத்தீங்கல்ல, அதை எடுத்து கொடுங்க, பொண்ணு மாத்திட்டு வரட்டும். ஆ சரிங்க. இந்தாம்மா, வாங்கிக்கோ. ஏன் செல்லம், நமக்கு நடந்ததை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல? எல்லாருக்குமே ஒரே மாதிரியே நடக்காது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். ஓ அப்படி, சரி சரி. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குல்ல? நல்லா தான் இருக்கும். பிரபா எவ்வளோ சந்தோஷமா இருக்கால்ல? இருக்காத பின்ன, யாரை கல்யாணம் பண்ணிக்க போறா? என் ஃப்ரெண்டாச்சே. ஹலோ, உண்மையை தானம்மா சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு, என் அத்தை பையன், எவ்வளோ நல்ல பையன், என்னை விட நல்ல பையன். அவனை கல்யாணம் பண்ணுறதுக்கெலாம் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த வகையில் பிரபா லக்கி தான். சரி போதும் போதும், நீங்கள் அங்கே கவனிச்சிங்களா? எங்கே கவனிச்சிங்களா? மனோஜ் தாங்க, அவனை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் கொஞ்ச நாளா எனக்கு ஏதோ மனோஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு எதுவும் தோணலையா? டிஃப்ரெண்டாவா? டிஃப்ரெண்டானா அவனுக்கு மட்டும் 4 கை 4 கால் அப்புறம் 4 கண்ணுன்னு மீறி இருக்கா என்ன? ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே. நீங்கள் இருக்கீங்களே, எந்த நேரத்தில் என்ன பேசணுன்னே தெரில. நான் அதை ஒன்றும் சொல்லலை. அங்கே பாருங்க, அவன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு. அப்படியா? ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. தயவு செஞ்சு வெளியில் சொல்லிடாதீங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. ஏய், என்னடி இப்பெல்லாம் அடிக்கடி அதே சொல்லிட்டு இருக்க? ஏன், நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என்னை பார்த்தாலே தெரியாதா? சத்தியமாக தெரியல, பார்த்தாலும் தெரியல. நீங்கள் இப்போ பேசுறத வச்சு
ஒன்றும் தெரியல. அங்கே பார்த்தீங்களா, அவனை நல்லா பாருங்க. அவனை பார்த்தாலே தெரியுது அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. ஆனால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஆனால் அவனை பார்த்தா தெரியல. இதெல்லாம் என்னமோ சொல்லிக்கிறாரு. ஆனால் அடிக்கடி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேர்த்தையுமே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல. ஆனால் ஒன்றுடா, இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் பண்ணாங்களா இல்லை இதெல்லாம் எதர்ச்சியாக நடந்துச்சான்னு மட்டும்தான் தெரியல. ஏன் மனோஜ், நம்மளுக்கெல்லாம் அப்படி செட் ஆகுமா? நமக்குமே யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை அக்கா தங்கச்சிங்க அதே மாதிரி ஒரே வீட்டிலே இருந்து கிடைச்சா நல்லா இருக்குல்ல. நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருக்கலாம் லைஃப் லாங். என்னடா சொல்கிற? அத்தை, குட்டி அத்தை. என்னையா சஸ்திகா கூப்பிட்ட? ஆமா குட்டி அத்தை, உங்களை தான். என்னடா, என்ன எதுக்கு கூப்பிட்ட? அத்தை, நீங்க மம்மியை பாத்தீங்களா? நான் ரொம்ப நேரமா உங்களை தேடிட்டு இருக்கேன். ஆனா அவங்க இங்க காணுமே. அவங்க எங்க போனாங்க? நீங்க பாத்தீங்களா? மம்மியாடா? மம்மி பிரபாக்கா கூட இருக்காங்க. ஓ, ஓகே ஓகே. அப்ப நாங்க போறேன். இல்ல தங்கம், நீங்க அங்க போக வேணாம். அம்மா பிரபாக்காவை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நீங்க அங்க போனீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அவங்க ரெடி பண்ணி முடிச்சதும் வெளில வருவாங்க. நீ அப்ப போய் பாத்துக்கோ. அப்படியா? அப்ப சரி. அப்படியா? அப்போ மம்மி வர வரைக்கும் நான் நிலா அத்தை கூட இருக்கேன். சரிடா தங்கம், பாத்துப்போ. டேய், ரொம்ப கேவலமாக இருக்குடா. ஏன்? எதுக்கு? எதுக்கா? நான் வந்ததுலேருந்து உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நீ பதிலே சொல்லலை. இப்போ பார்த்தா நீ அந்த பொண்ணே பார்த்துட்ருக்க. கேட்டால் இல்லைங்கிற. அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணே பார்த்துட்ருக்க? உன் பக்கத்தில் நிற்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்கே என்ன தப்பாக நினச்சிட்டு போகிறாங்களோன்னு. டேய், நான் சொல்லிட்டேன், இதே மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத, அப்புறம் அடி தான் வாங்குவேன். நான் தான் சொல்கிறேன்ல, அப்படிலாம் எதுவும் இல்லைடா. ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். நான் சும்மா அவளை பார்த்துட்ருக்கேன். நீ ஏன்டா பார்த்தாலே தப்பாக நினைக்கிற? நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ என்ன, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு அதானே, அதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன். நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணி பேசிகிட்டு இருக்காதடா. ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்க. இது எங்கே போய் முடிய போகுதோ. ஆனால் நான் சொல்கிறதையும் கேளு. சத்தியமாக இது ஃப்ரெண்டே கிடையாது. நீ பார்க்கறதுல வச்சே எனக்கு தெரியுது. ஆனால் நீ தான் போய் சொல்லிட்டு திரிஞ்சிட்டு இருக்க. இது எப்போ நீ புரிஞ்சுக்க போறியோ? தேவையில்லாமல் பேசாமல் வாயை முடிக்கிட்டு அங்கே பார்க்குறியா? நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியல. அடிபட்டாதான் உனக்கு தெரியும். பரவாயில்லையே மச்சான், மண்டப டிசைன்லாம் பயங்கரமா இருக்கு. டேய், நேற்று இதெல்லாம் நாங்கள் தாண்டா பண்ணிகிட்டு இருந்தோம். உன்னை தான் கூப்பிட்டோம், நீ தான் வரமாட்டேன்ட்ட. இவன் வந்தால் மட்டும் என்னடா பண்ணியிருக்க போகிறான்? ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். அதுக்கு அவன் வராமல் இருந்ததே சந்தோஷம்தான். என்ன மச்சான் இப்படி அசிங்கப்படுத்துற? ஏன், நான் வந்தா உங்களுக்கு உதவி பண்ணியிருக்க மாட்டேனா என்ன? சத்தியமாக பண்ணியிருக்க மாட்டேன். விடுடா, அவனை எதுக்கு இப்போ நீ கலாச்சிட்டு இருக்க? டேய், அது அது யாரு? அங்க ராதிகா அக்கா பக்கத்துல நிக்கிறது சித்ராவா என்ன? ஆமாண்டா, அது சித்ரா தான். ஏன், உனக்கு பார்த்தா தெரியலையா என்ன? சித்ராவா அது? ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ரொம்ப மொக்கையா இருக்கும். பரவாயில்லையே, கலர் சுடிதார்ல நல்லா தான் இருக்கு. டேய் மங்கூஸ் மண்டையா, அது என் சிஸ்டர். பார்த்து பேசு. ஏன், நாங்களாம் ஃப்ரெண்டோட சிஸ்டர்லாம் பார்க்க கூடாதா என்ன? டேய், ஒழுங்கா வாயை மூடிட்டு அப்புறம் அவன்கிட்ட அடி வாங்கிக்காத. ஏன், நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இவனுங்க மட்டும் அடுத்தவங்க தங்கச்சியை சைட் அடிக்கலாமா? ஆனா இவனுங்க தங்கச்சியை யாரும் சைட் அடிக்க கூடாதான். இது என்னடா நியாயம்? நீ அவன்கிட்ட இருந்து அடி வாங்காம கிளம்ப மாட்ட. பேசுடி பேசு. நீ பேசுறதெல்லாம் கேட்டு அவன் அமைதியா இருக்கான்னு மட்டும் நினைக்காத. அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. என்ன மச்சான், அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கான், நீ அமைதியா இருக்க? நீ சொல்லு மச்சான், உன்னோட மச்சான் நானு, என்ன போய் நீ அடிப்பியா? அவன் சொல்ற மாதிரி தான்டா. நான் அமைதியா இருக்கேன்னு நினைக்காத. நீ சொல்றது எல்லாமே என் மண்டையில ஏறிட்டு தான் இருக்கு. மௌன ஃபங்க்ஷன் முடிச்சதும் நீ வா, உனக்கு இருக்கு. அட, என்ன மாமே? டேய், கொஞ்ச நேரம் வாயை மூடுறா.
பின்னாடி அப்பா மாமா பெரியப்பா எல்லாமே இருக்கிறாங்க. கம்முன்னு இரு. தேவையில்லாம வாயை திறந்து என்ன மாட்டி விட்றாத. வந்துட்டியா? ஏன் இவ்வளோ நேரம்? லோடு வந்துச்சுன்னா அதை ஏற்றி விட்டுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்படியா? சரி சரி, எப்படியோ சீக்கிரமாக வந்துட்டியே. இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்க. நல்ல வேளை நீ வந்துட்ட. சரி சரி, நம்ம அப்புறமா பேசலாம். லோடு வந்துச்சுன்னா அதை ஏற்றி விட்டுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. எப்படியோ சம்மந்தி, நல்லபடியா நிச்சயம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் கவலையே படாதீங்க. எப்படி நல்லபடியாக நிச்சயம் முடிஞ்சிச்சோ அதே மாதிரி கல்யாணமும் சீக்கிரமாக நல்லபடியாக முடிஞ்சிரும். கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நம்ம நாளையிலேருந்து வேலையை ஆரம்பித்தோம்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சிடலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதான் நாங்கள் இருக்கோம்ல. ஆரம்பத்தில் கொஞ்சம் கவலை இருந்துச்சு தான், ஆனால் இப்போ கிடையாது. அதான் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களே, அதனால எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்கு. எப்படியும் நல்லபடியாக நம்ம கல்யாணத்தை முடிச்சுட்டு நிம்மதியாக ஊருக்கு போவோன்னு. என்னங்க? சொல்லு பார்வதி, என்ன? அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசியிருந்தேன்ல. அட என்னம்மா தங்கச்சி, எதுக்கு இப்போ தயங்கிட்டு இருக்க? எதுவாக இருந்தாலும் சொல்லு. தயக்கெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. பாப்பாவுக்கு இப்போ 5 மாதம். எப்படி நாங்கள் 5ஆவது மாதம் அங்கே வரேன்னு தானே சொல்லியிருந்தோம். நீங்கள் எல்லாரும் இங்கேயே வந்ததால் பாப்பாவுக்கு 5 மாதம் சாப்பாடு செஞ்சு போடலாமா என்னன்னு இவர்கிட்ட கேட்டிருந்தேன். இவர் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாரு, அதான் கேட்கலான்னு வந்தேன். ஆமாம் ஆமாம், இவங்க சொல்கிறது கரெக்டு தானே. நிலாவுக்கு 5 மாதம் ஆகிடுச்சு. 5 மாதத்தில் அவங்க அங்கே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்களா, நம்ம எல்லாரும் இங்கே வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே நம்ம இருக்கோம். நிலாவுக்கு 5 மாதம் வளைகாப்பு பண்ணிடலான்னு நேற்றே பேசிட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் தான் நிச்சயம் முடிஞ்சதும் பேசலான்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? செய்ய வேண்டியது அப்பப்ப செஞ்சுதானே ஆகணும். நிச்சயம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கல்யாணத்துக்கு 10 நாள் இருக்கு. அதுக்குள்ளேயே ஒரு நல்ல நாளை பார்த்து சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் மாரி பண்ணிக்க வேண்டியதான். அதான் நான் இவர்கிட்ட கேட்கலான்னு. நிச்சயம் முடிஞ்சதும் நானே பேசலான்னு நினச்சேன். நல்ல வேளை நீயா வந்து பேசிட்ட. சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
பாப்பாவுக்கு சின்னதாக சிம்பிளாக ஒரு வளைகாப்பு மாதிரி 5 மாதத்துக்கு வைக்கலாமா? ஆ பண்ணிக்கலாம் பார்வதி. அதான் கல்யாணத்துக்கு 10 நாள் இருக்குல்ல, அதான் நடுவில் இவ்வளோ நாள் இருக்கு. அதில் ஏதாவது ஒரு நாள் பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு நாள் தான். அதான் நாளை விட்டு மறுநாள் நல்ல நாள் தான். நாளன்னைக்கே வச்சுக்கலாம். நானுமே அதானே நினச்சேன். நாளை விட்டு மறுநாள் நல்ல நாளாக இருக்குது, அப்போவே நிலாவுக்கு இதெல்லாம் பண்ணிடலான்னு. நீங்கள் ஒரு வார்த்தை என்ன சொல்வீங்கன்னு கேட்குறதுக்காக தான் கேட்டோம். அப்போ சரிங்க. அப்போ நாளை விட்டு மறுநாளே நம்ம இது எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நான் சொல்கிற லிஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் கடையில் கொடுத்து எல்லா பொருளும் வாங்கிட்டு வரீங்களா? ஆ சரி பார்வதி, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு கொடு. நான் போய் கடையில் கொடுத்து மறுநாள் காலையில் உனக்கு கொடுத்தா போதும்ல. ஆ ஆ காலையில் வந்தால் போதுங்க. நம்ம எப்படியும் ஒரு 3-4 மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்போம். அதுக்குள்ளே சாப்பாடு செய்கிறது என்னென்ன பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். சரி பார்வதி, அப்போ நீ என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எழுதி கொண்டு வா. நான் போய் காலையிலே கொடுத்துட்றேன். அப்போ தான் மறுநாள் காலையில் நம்மளுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஆ சரிங்க. நான் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எழுதி எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? நான் என்ன யோசிக்க போகிறேன்? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அப்படியே சும்மா இங்கே ஒரு வாக் போனேன். உங்களை பார்த்தேன். நீங்கள் ஏதோ தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதான் வந்து பேசலான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எதுவும் யோசிக்கல. நான் சும்மா இங்கே நின்று ஏதோ பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே. என்னமோ டீப்பாக யோசிக்கிற மாதிரி இருக்கு. நான் வேணா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லட்டுமா? தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, சரியா? போய் உன் வேலை என்னமோ அதை பாரு. எனக்கு வேலை நிறைய இருக்குதான், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களை பற்றின ரகசியம். என்னை பற்றின ரகசியம் உனக்கு எல்லாமே தெரியும். அதனால இப்போ என்ன? அதனால ஒன்றுமே இல்லை. அதான் அடுத்ததா என்ன யோசிக்கிறீங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் எதுவும் யோசிக்கல. தேவையில்லாமல் நீ என்னை பற்றி யோசிச்சு உன்னோட கல்யாண சந்தோஷத்தை கெடுத்துக்காத. போய் உன்னோட கல்யாணத்தை பற்றி கனவு கண்டுட்டு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது என்னோட பர்சனல். என்னதான் இருந்தாலும் ஃபேமிலியை பார்த்து தானே ஆகணும். இப்போ எதுக்கு இங்கே வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க? நான் கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நானே எதுவும் ட்ரை பண்ணாமலே ஒரு சில மாற்றங்கள் வருது தான். ஆனால் இது நான் எதிர்பார்க்கலப்பா. நீ என்ன சொல்கிற? இப்போல்லாம் உங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்குது. நான் இவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் ஆவீங்கன்னு எதிர்பார்க்கல. பட் இதுவும் நல்லதாக இருக்குது. ஆனால் கூடிய சீக்கிரம் முழுசாக சேஞ்ச் ஆகிடுங்க, இல்லைன்னா அவ்வளோதான். நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருக்கேன். உன்னோட பார்வை தான் தப்பாக இருக்குது. அதனால தான் என்னை பற்றி தப்பாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்க. நான் அப்படியே தான் இருக்கேன். நான் சேஞ்ச் ஆகலை, புரியுதா? எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஆனால் ஆப்போசிட்லேருந்து பார்க்குறேன், எனக்கு புரியும்ல. இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் உங்களை பற்றி தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, உங்களோட மாற்றங்கள் என்னன்னு தெரியாமலையா இருக்கும். ஆனால் ரொம்ப சந்தோஷம்ப்பா. கூடிய சீக்கிரம் நீங்கள் முழுசாக மாறிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சும்மா ஏதேதோ உளறிட்டு இருக்காத, வழிவிடு, நான் கிளம்புறேன். தாராளமாக. உங்கள் மனசை மாற்ற ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, நீங்களாவே மனசு மாறுறீங்க. ஆனால் இதே மாதிரி சின்ன வயசுலே இந்தமாரி எண்ணம் இருக்கவங்க அவ்வளோ சீக்கிரம் மனசு மாற மாட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக மனசு மாறிட்டீங்க. உங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல குணம் இருக்குதான். ஆனால் என்ன, அதை நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். ஆனால் கூடிய சீக்கிரம் அதை நான் வெளியில் கொண்டு வந்துடுவேன். அந்தி மாலை நேரம்
ஆற்றங்கரை ஓரம் நிலா வந்ததே, என் நிலா வந்ததே. பேசி பேசி நானும் காலம் போக்க தோணும், நான் விழுந்த வார்த்தை போர்த்தி கொண்டதே.